ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை வறுத்து அரைச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட அளவு நான் சொன்ன மாதிரி 1/4 டீஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப கசப்புத்தன்மையாக வந்துடும். இது போல் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை முழுமையாக அதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் 2ஆக கட் ஆகிற மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இது போல் வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துவோம்ல, அதனால் நான் காரத்துக்காக இப்போ 2 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு எல்லாம் வதக்கி விட்டுறலாங்க. நல்லா எண்ணெயில் படுற மாதிரி எல்லாம் வதக்கி விட்டுறலாம். அதுக்கு பிறகு 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதித்து வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு சின்ன லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுருக்குறேங்க. இது போல் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்ச கத்திரிக்காவையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொதிக்கிற தக்காளியில் நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இதுலேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதி வந்துடும். கொதி வர டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் எப்பவும் செய்கிற கத்திரிக்காய் கிரேவியை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கத்திரிக்காய் கிரேவி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அது இல்லாமல் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.